வல்ல மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகள். அன்பானவர்களே, மறக்க முடியாத மாமனிதர்கள் என்ற தொடரில் இன்று ஏமி கார்மைக்கேல் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை ஆராய்வோம். ஒரு பெண் தன் வாழ்க்கையை முழுவதும் இந்திய தேசத்திற்காக அர்ப்பணித்தார். அன்பில்லாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பாயிருக்க முடியாது என்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். அவர்தான் ஏமி கார்மைக்கேல் அம்மையார். 1867ஆம் ஆண்டு அயர்லாந்தில் பிறந்த ஏமி சிறுவயதிலிருந்தே தேவனை நேசித்தார். பல உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் மிஷனரி வாழ்க்கைக்கான அழைப்பை அவர் மறுக்கவில்லை. கர்த்தாவே, நான் போகிறேன் என்று தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்தார். முதலில் ஜப்பான், பின்னர் இலங்கை, அதன்பின் இந்தியா வந்தார். இந்தியாவின் இருள் நிறைந்த சமுதாய நிலையை பார்த்தபோது அவரது இருதயம் உடைந்தது. சிறுமிகள் கோயில்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டதைக் கண்ட அவர் அமைதியாக இருக்கவில்லை. ஒரு நாள் பிரீனா என்ற சிறுமி ஓடி வந்து ஏமியிடம் தஞ்சம் கேட்டாள். அந்த சம்பவமே ஏமியின் வாழ்க்கையை மாற்றியது. அதன் பிறகு பல குழந்தைகளை மீட்டு பாதுகாக்க ஆரம்பித்தார். தமிழ்நாட்டின் டோனாவூரில் டோனாவூர் ஐக்கியம் என்ற இல்லத்தை நிறுவினார். அங்கே 1000க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் அன்போடு வளர்க்கப்பட்டனர். அவர்கள் அனைவருக்கும் அவர் அம்மா ஆனார். ஏமி இந்திய மக்களை மிகவும் நேசித்தார். சேலை அணிந்தார், தமிழ் கற்றார், இந்தியர்களைப் போலவே வாழ்ந்தார். கிறிஸ்துவின் அன்பை வார்த்தைகளால் மட்டுமல்ல, செயலால் காட்டினார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்று வரை உலகத்தை தொடுகிறது. மிஷனரி வாழ்க்கை என்பது மரணத்திற்கு ஏதுவானது. அதாவது சுயநலத்திற்கு மரித்து பிறருக்காக வாழும் வாழ்க்கை. 1932இல் ஏற்பட்ட விபத்தால் அவர் படுக்கையிலேயே இருந்தார். ஆனால் ஊழியம் நிற்கவில்லை. அந்த நிலையிலும் பல புத்தகங்கள் எழுதி அநேகரை ஊக்கப்படுத்தினார். 1951ஆம் ஆண்டு அவர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அவரது கல்லறையில் பெரிய நினைவு சின்னம் வேண்டாம் என்றார். ஆனால் அவர் வளர்த்த குழந்தைகள் ஒரே சிறிய கல்லில் ஒரு வார்த்தை மட்டும் எழுதினார்கள்: அம்மா. ஏமி கார்மைக்கேல் அம்மையாரின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? உண்மையான கிறிஸ்தவம் என்பது பேசுவது மட்டுமல்ல, உடைந்த வாழ்க்கைகளை தொட்டு உயர்த்துவது. அன்பு என்பது உணர்வு மட்டுமல்ல, தியாகம். நாமும் கிறிஸ்தவனின் அன்பை உலகிற்கு காட்டும் மனிதர்களாக எழும்புவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.